வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் இன்று நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட வளர்ந்து வரும் துறைகளில் இளைஞர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். தொலைத்தொடர்பு துறையில் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ஹரியானா, தில்லி, ராஜஸ்தான், பஞ்சாப் மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகளிர் ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் தில்லி அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். குஜராத் மாநிலத்தில் உள்ள சோம்நாத் ஆலயத்தை பாதுகாப்பதில் இன்னுயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஷௌரியா யாத்திரையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இதனையடுத்து சோம்நாத் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு மற்றும் பூஜையில் அவர் கலந்து கொள்கிறார். பின்னர் ராஜ்காட்டில் நடைபெறும் பொருளாதார வளர்ச்சி குறித்த 2 நாள் மண்டல மாநாட்டை அவர் தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார். புதுமை கண்டுபிடிப்பாளர்கள், தொழில் முனைவோர், முதலீட்டாளர்கள், புத்தொழில் நிறுவனங்கள், உலக அளவிலான நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மற்றும் அரசின் பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்கின்றனர். இதில் 1500க்கும் அதிகமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பின்னர் அகமதாபாத் மகாத்மா மந்திர் இடையே மெட்ரோ ரயில் சேவைக்கான 2ஆம் கட்ட பணிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுகிறார். செயற்கை நுண்ணறிவு, உயிரி தொழில்நுட்பம், விண்வெளி ஆராய்ச்சி, குவாண்டம் கம்ப்யூட்டிங் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இளைஞர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்களின் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அறிவுத்திறனை மேம்படுத்திக் கொள்வதுடன் தலைமைத்துவ பண்பு, புதுமையான சிந்தனைகள் போன்ற திறனையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சோதனைகளைக் கண்டு அஞ்சாமல் அவற்றை திறம்பட எதிர்கொண்டு முன்னேற வேண்டும் என்று அவர் கூறினார். வாழ்க்கையில் ஏற்படும் கடினமான தருணங்கள் முதிர்ச்சியையும் மன வலிமையையும் வளர்த்துக் கொள்ள உதவிடும் என்று திரு ராஜ்நாத் சிங் கூறினார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேரள மாநிலம் திருவனந்தபுரம் சென்றுள்ளார். திருவனந்தபுரத்தில் பத்மநாப சுவாமி திருக்கோவிலில் அவர் இன்று வழிபாடு நடத்துகிறார். பின்னர் அம்மாநிலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்காக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கட்சி பிரதிநிதிகளுடன் அவர் உரையாடுகிறார். அஞ்சல் துறையின் சேவைகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ஷிவ்புரியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், புதிதாக தொடங்கப்பட்டுள்ள 2 புதிய விரைவு தபால் சேவைகள் நம்பகத்தன்மை மற்றும் விரைவான பட்டுவாடாவை உறுதி செய்யும் என்று கூறினார். தொலைத்தொடர்பு சாதனங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வது, பரிசோதனை வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொலைத்தொடர்பு பாதுகாப்புக்கான தேசிய மையத்தின் வாயிலாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். முன்னதாக 1,11,00,000 ரூபாய் மதிப்பில் புதிய துணை அஞ்சல் அலுவலகத்திற்கான கட்டிடப் பணிகளுக்கு திரு ஜோதிராதித்ய சிந்தியா அடிக்கல் நாட்டினார். வடகிழக்கு மாநிலங்களில் நலத்திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படுவது குறித்தும் அதற்கான ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி திறம்பட பயன்படுத்தப்படுவது குறித்தும் மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே தெரிவித்துள்ளார். நாகாலாந்து மாநிலம் கோஹிமாவில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். திட்டங்களை அமல்படுத்துவதில் உள்ள இடைவெளிகளை கண்டறிந்து அவற்றை களையவும், நிதிகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுக்கவும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நாட்டின் இதர பகுதிகளுடன் வடகிழக்கு மாநிலங்களை இணைக்கும் வகையில் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக திரு சதீஷ் சந்திர தூபே தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். 2026-27 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த நிதியமைச்சர்கள்
பல்வேறு ஆலோசனைகளை தெரிவித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மூலதன முதலீடுகளுக்காக மாநிலங்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு நிதியுதவி திட்டத்தை கூடுதல் நிதி ஒதுக்கீட்டுடன் தொடர வேண்டும் என்று பெரும்பான்மையான மாநிலங்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக சௌமன் சென் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இந்த விழாவில் அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஏ.எம். ஷம்ஷீர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஏற்கனவே கேரள உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த நிதின் மதுகர் ஜாம்தார் பணியிலிருந்து ஓய்வு பெற்றதை அடுத்து நீதிபதி சோமன் சென் அப்பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். மேகாலயா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாகவும் அவர் பணியாற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை அளிக்கும் பிரகதி திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. சேலம் மாவட்டத்தில் இத்திட்டம் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆண்டுக்கு 50,000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை அளிக்கும் மத்திய அரசின் பிரகதி திட்டம் சேலம் மாவட்டத்தில் மிகவும் வெற்றிகரமான மாற்றத்தை உருவாக்கியுள்ளது. மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத் துறையின் கீழ் செயல்படுத்தப்படும் பிரகதி திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் நூற்றுக்கணக்கான மாணவியர் கல்வி உதவித்தொகை பெற்று வருகின்றனர். மாநில அளவில் ஆண்டுதோறும் 800 பேருக்கு பிரகதி கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில், ஒரே கல்வி நிறுவனத்தில் அதிக எண்ணிக்கையில் மாணவிகள் பயன்பெறும் மையமாக சேலம் அரசு பொறியியல் கல்லூரி உள்ளது. தொழில் கல்வியில் பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ படிக்கும் மாணவிகளுக்கு மத்திய அரசின் இந்த நடவடிக்கை காரணமாக சேலம் மாவட்டத்தில் உயர்கல்வி பயிலும் மகளிரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன். இந்த கல்வி உதவி திட்டம் தங்களுக்கு பேருதவியாக உள்ளது என்று சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவியர் தெரிவித்தனர். ஐம் பிரியங்கா. எனக்கு இந்த பிரகதி ஸ்காலர்ஷிப் கிடைச்சது 50,000. இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என் காலேஜ் ஃபீஸ்க்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் நானே என்னோட செலவை பார்த்துக்க முடியுது. என் பேர் அக்ஷயா. பிரகதி ஸ்காலர்ஷிப்ங்கிறது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது. எங்களோட செலவை நாங்களே பார்த்துக்கிறதுக்கு இந்த பிரகதி ஸ்காலர்ஷிப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னுடைய பெயர் காயத்ரி. நான் கடந்த 2 வருடமாக ஏஐசிடி பிரகதி ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு வரேன். என்னுடைய படிப்பு சம்மந்தப்பட்டமாக எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் சரி, புக்ஸ் வாங்குறதுக்காக இருந்தாலும் சரி, இன்டர்ன்ஷிப் நான் போகிறதுக்கு, என்னோட ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த ஸ்காலர்ஷிப் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னோட பேர் யாழினி. நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஏஐசிடிஇ பிரகதி ஸ்காலர்ஷிப் வாங்குறேன். என்னோட காலேஜ் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் இது எல்லாமே நானே என்னோட ஓனில் கட்டிக்கிறேன். இதை தாண்டி என்னோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ், என்னோட புக் இது எல்லாமே என்னோட ஓன்லேயே நான் செல்ஃபாக வாங்கிக்கிற மாதிரி இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஹரியானா, தில்லி, ராஜஸ்தான், பஞ்சாப் மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், கர்நாடக மாநிலத்தின் உட்புற பகுதிகள், ஒடிஷா, உத்தராகண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு நிலவும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமுதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகளிர் ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் தில்லி அணி சாம்பியன் பட்டம் வென்றது. நேற்று நடைபெற்ற பெங்கால் அணிக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 3-2 என்ற கோல் கணக்கில் தில்லி அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. இந்திய நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. வதோதராவில் இப்போட்டி பிற்பகல் மணி 1:30க்கு தொடங்குகிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி 121 ரன் வித்தியாசத்தில் ஸ்காட்லாந்து அணியை வென்றது. மகளிர் பிரீமியர் லீக் போட்டியில் மும்பை அணி 50 ரன் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. மும்பையில் நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. பின்னர் 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய தில்லி அணி 19 ஓவரில் 145 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. நவி மும்பையில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் தில்லி அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் இன்று நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட வளர்ந்து வரும் துறைகளில் இளைஞர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். தொலைத்தொடர்பு துறையில் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ஹரியானா, தில்லி, ராஜஸ்தான், பஞ்சாப் மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகளிர் ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் தில்லி அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.